ஆரம்பிக்கலாங்களா? அனைவருக்கும் வணக்கம். இந்த காட்சி லொல்லு சபாவில் வர்ற காட்சி மாதிரி எடுக்க நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கிறோம். இதில் நடித்தவங்க யாருமே நடிகர்கள் கிடையாது. அவங்கள்ட்ட டயலாக்கை கொடுத்து அவங்களுக்கு போதிய நேரங்களையும் கொடுத்தோம். அவங்களுடைய உடல் மொழியிலேயே அவங்க இதை பேசியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். தம்பி, ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. ரெண்டு மனுஷோட பேசாமல் மூணாவது நாலாவது மனுஷன் பேச்சை கேட்டுக்கிட்டு 5 6ன்னு செலவு பண்ணாமல் ஏழாவது ஏழுமலை அந்த ஏழுமலையை போல் இருக்கணுமே தவிர 8வது படிச்சிருக்கிறேங்கிற 9 சேர்த்து 9ல் 1 சேர்த்து 10ன்னு அந்த பழனியப்பர் மாதிரி இருக்கணும்டா. அதுதான் நல்லது. ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. 2 மனுஷோட பேசாத. 3வது மனுஷன் 4வது மனுஷன் பேச்சை கேட்டு 5 6ன்னு செலவு பண்ணுறதுக்கு அந்த ஏழுமலையே பரவாயில்ல. 8 வரையும் படிச்சிருக்கேன்னா 9ஓட 1 சேர்த்து 10ன்னு சொல்கிற பழனியப்பர் மாதிரி சொல்ல தெரியும். தம்பி, ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. 2 மனுஷோட பேசாத. 3வது மனுஷன் 4வது மனுஷன் பேச்சை கேட்டு 5 6ன்னு செலவு பண்ணுறதுக்கு அந்த ஏழுமலையே பரவாயில்லை. 8 வரைக்கும் படிச்சிருக்கிறேங்க. 9 கூட 1 சேர்த்து 10ன்னு பழனியப்பர் மாதிரி சொல்ல தெரியணும். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. 2 மனசோட பேசாத. 3வது மனுஷன் 4வது மனுஷன் பேச்சை கேட்டு 5 6ன்னு செலவு பண்ணுறதுக்கு அந்த ஏழுமலையே பரவாயில்ல. 8வது வரையும் படிச்சிருக்கிறேங்கிற 9ஓட 1 சேர்த்து 10ன்னு அந்த பழனியப்பர் மாதிரி சொல்ல தெரியணும். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. 2 மனசோட பேசாத. 3வது மனுஷன் 4வது மனுஷன் சொல்கிறதுக்கு பேச்சை கேட்டு 5 6ன்னு செலவு பண்ணுறதுக்கு அந்த ஏழுமலையானே பரவாயில்லை. 8வது படிச்சிருக்காங்கிற 9ஓட 1 சேர்த்து 10ன்னு சொல்ல பழனியப்பர் மாதிரி சொல்ல தெரியலை. கேட்டுக்க. ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. 2 மனுஷோட பேசாமல் 3வது மனுஷன் பேச்சை கேட்டு 4 5ன்னு செலவு பண்ணாமல் 6வது மனுஷன் சொல்கிறேன் கேட்டுக்க. 2 மனுஷோட பேசாத. 3வது மனுஷன் 4வது மனுஷன் பேச்சை கேட்டு சொல்கிறேன் கேட்டுக்க. 2 மனசோட பேசாத. 3வது மனுஷன் 4வது மனுஷன் சொல்கிறதுக்கு 5 6 செலவு பண்ணார். 5 6 செலவு பண்ணி அது